இன்றைக்கு சட்டமன்றத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே குரல், ஒப்பற்ற குரல் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியுடைய குரல். சட்டமன்ற தலைவர் ஜெகன்மூர்த்தியார் தான் கேட்டார், மத்திய அரசால் எஸ்சி எஸ்டி மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியை ஏன் மாற்றுத்துறைக்கு மடைமாற்றம் செய்கிறீர்கள் என்று 44 சட்டமன்ற உறுப்பினர் யாராச்சும் கேட்டாங்களா? எஸ்சி எஸ்டி மக்களுக்கான 10,000 காலி பணியிடங்களை நிரப்புவோம் சொன்னீங்களே, இதுவரைக்கும் நிரப்பவில்லை. இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை திராவிட மாடல் அரசு மன்னிக்கிறது என்று கேட்டார் தலைவர் ஜெகன்மூர்த்தியார். 44 பேர் யாருன்னா கேட்டாங்களா? ஆதிதிராவிட நலப்பள்ளிகளை பொது கல்வித்துறையோடு இணைக்கின்ற பொழுது அதை எதிர்த்து கேட்ட ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியா. இப்படி தொடர்ந்து இந்த பட்டியல மக்களுக்காக எங்கெல்லாம் தென் மாவட்டங்கள் அநீதிகளும் அக்கிரமம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் ஓரோருமை குரல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியா. இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கின்றார். எதற்காக? இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரிலே இன்றைக்கு நம்முடைய புரட்சிவாத தொண்டர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தலைவர் ஜெகன்மூர்த்தியார் திருவள்ளூர் மாவட்டத்திலே போராடினார். சகோதரர்களே, தம்பி கவினின் படுகொலையே முதலும் கடைசியமாக இருக்க வேண்டும். தம்பி கவினின் படுகொலையை முதலும் கடைசியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசே இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும். ஆணவ படுகொலை என்பது உயர்ந்த சாதிக்கும் தாழ்ந்த சாதிக்கும் இடையிலே நடக்கின்ற கொலை மட்டும் ஆணவ படுகொலை அல்ல. ஒரே சாதி நடந்தாலும் அது ஆணவ படுகொலை தான். அதாவது ஓசி எஸ்சி, பிசி எஸ்சி, எம்பிசி எஸ்சி இவர்களுக்கு இடையே நடக்கின்ற கொலைகள் மட்டும் ஆணவ படுகொலை அல்ல. ஓசி ஓசியில நடந்தாலும் ஆணவ படுகொலை தான், பிசி பிசியில நடந்தாலும் ஆணவ படுகொலை தான், எம்பிசி எம்பிசியில நடந்தாலும் ஆணவ படுகொலை தான், எஸ்சி எஸ்சியில நடந்தாலும் ஆணவ படுகொலை. ஆக எல்லாம் ஆணவ படுகொலை, எல்லாம் ஆணவ படுகொலை தான். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு புரட்சி பாரத கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்ற சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் புரட்சி பாரத கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். சகோதரர்களே, தம்பி கவினின் படுகொலையே முதலும் கடைசியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும், இயற்ற வேண்டும். அன்று மொழியில் அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையும் கொள்வர்கள் ஒன்றாது காவல் குழம்பி கொள்வரின் ஓம்பு மதி அழிதவுதானே அது பேரில் அருங்குடைத்தே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவுரை தலையார் என்ற ஒரு புலவன் பதிவு செய்திருக்கின்றான். இந்த பாடலுடைய பொருள் என்ன?